ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கோழி தோரன் பார்க்க போகிறோம். பாய்லர் கோழி யூஸ் பண்ணால் சிக்கன் தோரன்னு சொல்லலாம். எங்கள் அம்மா கேரளாவை சேர்ந்தவங்க. இது அவங்க மூதாதையர்களோட ரெசிபி. இது அந்த காலத்தில் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நானும் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி தான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் பிராய்லர் கோழி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிராய்லர் கோழி யூஸ் பண்ணால் டைம் வேரி ஆகும். நாட்டுக்கோழிக்கு வேகிறதுக்கு டைம் ஜாஸ்தியாகும், பிராய்லர் கோழிக்கு டைம் கம்மியாகும். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். மீண்டும் சொல்கிறேன், இதை நாம் பிராய்லர் கோழி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் இதை பிராய்லர் கோழி வச்சும் பண்ணி பார்த்துருக்கேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை சேர்க்குறேன். 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5-6 கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நான் குறைப்பாக அரைச்செடுக்க போகிறேன். 1/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு காஞ்ச வத்தல் மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு போட்டு அது பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை இருக்கும். அதையும் இதை கூட சேர்க்க போகிறேன். ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆனது போதும், சிவந்துடக்கூடாது. தேங்காய் ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை உள்ள தண்ணீரெல்லாம் வற்றணும். அப்போ அந்த ஒரு சத்தம் கேட்குமே, அந்த சத்தம் அப்படியே அடங்கணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க கருவேப்பிலையை. அப்போ தான் வாசனை கொடுக்கும். கருவேப்பிலையோட தண்ணீர் சத்தம் நின்னதுக்கு அப்புறமா ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இது நல்ல பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். இது பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கோழி துண்டுகளை இதனோட சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவைக்கேற்ப நம்ம போடலாம். கோழி துண்டுகளெல்லாம் நல்ல வெளிர் நிறம் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெளிர் நிறம் வந்த உடனே மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுக்கு நான் 200-250 ml தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். நீங்கள் பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணீரை கம்மி பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு எனக்கு ஒரு 15-20 நிமிஷம் வரை ஆச்சு. இந்த பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நாம் 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக 1/4 டீஸ்பூனுக்கும் அதிகமாக கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா பொடி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இப்பவும் போடுறேன். 2 கரம் மசாலா தூளும் சவுத் இந்தியன் கரம் மசாலாவாக இருக்கணும். அதாவது பெருஞ்சீரகத்தோட வாசனை தூக்கலாக இருக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இதை நல்ல ஒரு கிளறி விடணும்.
வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு பச்சை வாசனை தேங்காவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரை வேக விடணும். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக சுடு தண்ணி எடுத்து நல்லா குடஞ்சா அந்த அதுலேருந்து எல்லாம் இலகி வந்துடும். டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கோழி தோரன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சாதத்துக்கு கூட சாப்பிட வேண்டியது தான். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.